सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. शास्त्र दर्पणम முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம் ஜகத்வாதித்வாதிகரணம், அதாவது 5வது அதிகரணம் ஜகத்வாதித்வாத் அப்படிங்கிற சூத்திரம். அதிகரணத்திலே விஷயவாக்கியத்தை முதல்ல சொல்றார். பிராமணே பாலாத்யஜாத சத்ரு சம்பாதே ஸ்ரூயதே. உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, கௌஷிதிக்கு பிராமண உபனிஷத்து. அப்படிங்கிற ஒரு பிராமணனுக்கும் அஜாத சத்ரு அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் சேர்ந்து நமக்கு விசாரிக்கிறதுக்கு விஷயம் வந்திருக்கு. இருக்கு. இந்த விஷயம் பிருஹதாரண்யகத்திலும் இருக்கு. ஆனா பிருஹதாரண்யகத்தை சம்மதி பண்ணுக்காக மேல எடுத்துக்க போறார் அடுத்த சூத்திரத்துல. அதனால விஷய வாக்கியமாக எடுத்துக்கிறது கௌஷீதிகை உபனிஷத்தை தான் எடுத்துக்கணும். கதை எப்படின்னு கேட்டா, பலாகான்னு ஒரு ஒரு ஸ்திரீயுடைய பிள்ளையானதுனால பாலாக்கின்னு இவருக்கு பேரு. பாலாக்கி அவர் வித்யா கர்வம் கொண்டவர், நிறைய படிச்சவர், வேதாந்தங்கள்லாம் படிச்சவர். அதனால அவர் நேர அஜாத சத்ருங்கிற ராஜா, காசி ராஜாக்கு கிட்ட போனாராம். போய் உனக்கு நான் பிரம்மன் சொல்லித்தரேன், வேதாந்தம் சொல்லித்தரேன், பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு போய் சேர்ந்தார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பிரம்மத்தை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ வந்தியே, இப்படி சொன்னதுக்கே உனக்கு 1000 பவுண்ட் தட்சிணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரவேற்றார். அதுக்கப்புறம் இவன் சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு பிரம்மத்தை சொன்னா, அந்த அஜாத சத்ரு என்ன சொன்னார்னா, இந்த பிரம்மம் எனக்கு தெரியும்பா, இது இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 13-14 பரியாயம் இவன் புதுசு புதுசா பிரம்மத்தை சொல்லிட்டே வரான். இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்லிடுறான். இதுக்கு மேல பேசாம இருக்கான். உடனே கேட்டா, உன்னோட பிரம்மாலாம் சொல்ல முடிஞ்சாச்சா, இவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு. ஆமா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், இது தெரிஞ்சது போறலையே அப்படின்னுட்டா ராஜா. போறலன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றான். அப்புறம் உள்ள வாக்கியம் தான், யோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷாணாம் கர்த்தா யஸ்ய வை தத் கர்ம சவை வேதித்தவ்யா. நீ தெரிஞ்ச நீ சொன்ன பிரம்மெல்லாம் இல்லை, நீ சொன்ன பிரம்மங்களுக்கெல்லாம் பிரம்மமாக ஒண்ணு இருக்கே. நீ அந்த புருஷா இந்த புருஷான்னு புருஷ சப்தத்தை போட்டு பிரம்மத்தை நிறைய சொன்னேன். நீ சொன்ன பிரம்மத்துக்கு எல்லாம் கர்த்தாவாக இன்னொன்னு இருக்கு. நீ சொன்ன பிரம்மத்துக்கு மாத்திரம் கர்த்தா இல்லை, எல்லா காரியத்துக்குமே எஸ்ய வை தத் கர்மா, ஜகத்துக்கே கர்த்தாவாக ஒண்ணு இருக்கு. அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மம்னு சொல்லி அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். நீ சொன்ன பிரம்மத்தால தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னான். இப்ப இவன் சிஷியனா விட்டான். அந்த பிரம்மத்தை தெரியாத அவனுக்கு. ஆக அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சரிதான் நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப அவன் நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அழைச்சின்னு போறான் அப்படின்னு இங்க கதை. இப்ப இந்த யோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா யஸ்ய வை தத் கர்மா சவை வேதித்தவ்யா அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. எந்த மாதிரி பிரம்மா? சர்வ ஜகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் அப்படின்னு சொல்றது இல்லையா. அங்க நமக்கு சந்தேகம், அந்த பிரம்மங்கிறது ஜீவனா இல்ல பரமேஸ்வரனா அப்படின்னு இங்க சந்தேகம் வருது. தத்ர கிம் ஜீவஹா வேதித்தவ்யத்வேன உபதிஷ்யதே உத பிராணஹா கிம் வா பிரம்மா. மூணு சம்சயம் இருக்கு. அங்க பிரம்மம்னு சொல்லி ஜீவாத்மாவை எடுத்துக்கணுமா,
இல்லை பிராணனை எடுத்துக்கணுமா, என்ன அந்த கர்த்தா ஜெகத்கர்த்தான்னு சொல்லி, இல்லை பிரம்மம்னா பரமேஸ்வரன் பரமாத்மாவை எடுத்துக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருது? இந்த ஜெகத்தை பூரா பண்ணினவன் யாருன்னு கேட்டா பிரம்மன்னு முன்னாடி நீங்க தான் லட்சணம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஜென்மாத்தியசேதா. அதை படிச்சு எனக்கு சந்தேகம் வருமானு கேட்டா, இல்லை இங்க சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு, அதனால வருது. என்ன சந்தேகம் இருக்கு காரணம் அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்துல இந்த பாலாக்கி வந்தானோ இல்லையோ, இந்த பாலாக்கி அஜாத சத்ரு கிட்ட பிரம்மதே பிரவாணி அப்படின்னா, உனக்கு பிரம்மத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்படின்னா அவன் அதைத்தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். சொல்ல தெரியாம போச்சுங்கிறது விஷயம் வேற. ஆனா அந்த உபனிஷத்துல சொல்ல வேண்டி வந்த விஷயம் இதுதான். இவன் சொல்லனா இன்னொருத்த அவன் சொல்லி கொடுக்குறான். சொன்ன விஷயம் என்னமோ, சொல்ல வந்த விஷயம் பிரம்மங்கிறது தெரியறது. ஆக பரமாத்மாவை தான் சொல்லி கொடுக்கறதுன்னு தோன்றது. இது ஒண்ணாச்சு. இப்போ அந்த பிரம்மத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சானே தவிர அவனால சொல்ல முடியாது போச்சு. அவன் சொல்லல, பிரம்மதே பிரவாணின்னு பிரதிஜை பண்ணானே தவிர அதை அவனால பண்ண முடியல. அப்படி பார்க்கறச்சே, ஆனா அஜாத சத்ரு அதை சொல்றேன்னு ஆரம்பிச்சான். சொல்லி ஆரம்பித்த அவனுடைய வாக்கியத்துல பிராணோஸ்மி இந்த மாதிரிலாம் வருது. பிராணோஸ்மி பிரஜாத்மா அப்படின்னு. அதாவது அந்த பிரதிபாத்தியமான பிரம்மஸ்வரூபத்தை பிராணன்னு சப்தத்தால சொல்றான். அப்படின்னா எனக்கு என்ன தோன்றது, பிராணத்தை தான் அவன் பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்கானோ, நம்ம பிராணனை. அதனால பிராணன் தான் இங்க யோபி வேதித்தவ்யா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு அஜாத்து சொல்றானோன்னு அப்படி ஒரு சந்தேகம் வருது. அதான் இன்னும் ஒண்ணு மூணாவது என்னன்னு கேட்டா, பிரம்மத்துக்கு பிரம்மம்னே வச்சு விடலாம். அந்த மாதிரி மூணு, பிரம்மதே பிரவாணி ஒண்ணு. இல்ல ஜீவன், அது ஜீவன் எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னா, இந்த ஜீவன் இந்த சரீரத்துல இருந்தாத்தான் இந்த சரீரம் எழுந்திருக்கும், நடமாடும், சிந்தனை பண்ணும், அதெல்லாம் இங்க சொல்றது. அதனால ஜீவன்னு தெரிகிறது. ஆக இந்த எதை வச்சுக்கணும்னு புரியாதத்தாலே இப்ப சந்தேகம். அதான் பிரம்மதே பிரவாணிக்கு உபக்கிரமாத் பிரம்மபாதி. உபக்கிரம ஆரம்பத்துல பிரம்மம்னு சொல்லி பரமேஸ்வரன்னு தெரிகிறது. உபரிச்ச எஸ்ய வைத்தத் கர்மா இது ஸ்ருதி. இந்த எஸ்ய வைத்தத் கர்மான்னு இருக்கோ இல்லையோ, இந்த கர்ம சப்தத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். இந்த அசைவு இருக்கோ இல்லையோ, அசைறதோ இல்லையோ, இதெல்லாம் கர்மா. எந்த ஒரு அசைவா இருந்தாலும் அது கர்மான்னு ஒரு அர்த்தம், லோக பிரசித்தமான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா அதிருஷ்டம். பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவன் பண்ணி வச்சிருக்கிற புண்ணியம் பாபம் இருக்கே, அதையும் சொல்றது உண்டு. இப்ப புண்ணியம் பாபம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த கர்மாவை எடுத்துட்டோமானால் அப்ப அந்த கர்மா எதுவா இருக்கும், அது புண்ணியம் பாபங்கிறது ஜீவனோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ஜீவன்னு தெரியுது. இந்த அசையறது சலனம், சலனங்கிற கர்மாவை எசவைத்த கர்மான்னு எடுத்துக்கிறதா இருந்தால் அப்ப அது பிராணனுடைய வேலை. பிராணம் தான் அசையக்கூடியது. இந்த கர்மா கிரியைக்கு அதுதான், கிரியாவுக்கு அதுதான் ஹேது. அதனால பிராணம்னு தெரியுது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகம் தான் வருது. இது பரமேஸ்வரனா, ஜீவனா, இல்ல பிராணனா அப்படின்னு சந்தேகம். அதனால அதிருஷ்ட வச்சனத்துவேச்ச ஜீவஹா இது திரேதா சம்சயா. சலனாத்மகம் கர்மான்னு சொன்னா பிராணன், அதிருஷ்டம் அப்படின்னு சொன்னா ஜீவன். ஆக மூணு விதத்துல சந்தேகம் வருது. क्वाचित् हैरण्यगर्भ मतद्योतक कर्मशब्दस्य பிரம்மானுகுண்யவர்ணனாத் பாதசங்கதி. இந்த பாதத்துல இது என்ன சங்கதி ஆகும்னு சொன்னா, இந்த கர்மாங்கிற சப்தம் இருக்கே, அந்த சப்தத்துக்கு இங்க ஆரம்பத்துல வேதாந்தம் பிரம்மவரம்னு சொன்னாலும் இது ஒட்டும் அப்படின்னு ஒரு அனுகுணமாக இருக்கு, விரோதமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணமா இருக்கு. அதனால சமன்வயாத்தியாயத்துல இது சம்பந்தப்படுறது. ஹைரண்ய கர்ப்ப மதம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காரு. குவாச்சித்க ஹைரண்ய கர்ப்ப மத தியோதக கர்ம சப்தஸ்ய. இந்த கர்மாவை வச்சு அந்த ஹிரண்ய கர்ப்பங்கிற ஜீவனை பத்தி தான் இதை சொல்றது அப்படின்னு யாரோ பூர்வபக்ஷம் பண்ணியிருக்கா இருக்கு. அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி இங்க சொல்றது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த இந்த அதிகரணத்துக்கு இங்க ஒரு சங்கதி இருக்கு. பூர்வாதிகரணேன சங்கதி சொல்லணும்னா எப்படி,
ஏகவாக்கியே சச்சப்தாத் அசச்சப்தா நியதாம் வாக்கியபேதே து ந பிரம்மசப்தாத் கர்மசப்தோ நேயः. போன அதிகரண விஷயத்துல எப்படி இருந்ததுன்னு சொன்னா, சச்சப்தமும் அசச்சப்தமும் ஒரே வாக்கியத்துல வந்த மாதிரி இருக்கு. அசத்வா இதம் அக்ர ஆசீத் ததோ வை சத் அஜாயத. முதல்ல அசத்து தான் இருந்தது, அப்புறம் தான் சத்து வந்தது அப்படின்னு சொன்னா அது ரெண்டு சேர்ந்த வாக்கில இருக்கு வாக்கியம். அதனால ஏக வாக்கியத்துல சொன்ன சத்து இருக்கு, அடுத்த வாக்கியத்துல சத்துன்னு இருக்கிறதுனால முதல்ல சொன்ன அசத்துங்கிறது அங்க சத்துதான் அசத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பதம் சத்துன்னு தான் இருக்கு, ஆனா அதனுடைய அர்த்தம் இல்ல, பதம் அசத்துன்னு இருக்கு. அந்த அசத்துன்னு சப்தத்தினால சொல்லப்படுறது சத்துதான். தத்தோவை சதஜாயத்தன்னு சொன்ன சத்துதான் அசத்துன்னு சப்தத்தினால முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணோம். ஏன்னா ஒரே வாக்கியத்துல வந்திருக்கு அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க ஏக வாக்கியமா இல்லையா. ஏன்னா பிரம்மதே பிரவாணின்னு சொன்னது ஆள் வேற, இந்த இதெல்லாம் உபதேசம் பண்றவன் அஜாத சத்ரு, இவன் வேற. அவனே சொல்லியிருந்தா தானே அவன் சொன்னது அதே அர்த்தத்துல வந்திருக்கும். பிரம்மதே பிரவாணின்னு அவன் சொல்லல, அது பாலாக்கு சொன்ன விஷயம். பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு இவன் அப்படி சொல்லல. இவன் அஜாத சத்ரு சொல்லி கொடுத்தது எஸ்ய வைத்தத் கர்மா இப்ப சொன்ன இதுதான். அதனால என்ன தெரியுறதுன்னு கேட்டா, இது ஏக வாக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏக வாக்கியம் இல்லை, இது வாக்கியம் பின்ன. இது இவனுடைய வாக்கியம் அஜாத சத்ரு சொல்றதுக்கு வாக்கியமே வேற, இதுவரையில் இவன் சொன்னதெல்லாம் வேற, இதையும் அதையும் சேர்க்கவே கூடாது அப்படின்னு நமக்கு தோன்றது. யதா து அத்ராபி ஏக வாக்கியத்துவம் ததா, இல்ல இங்கேயும் ஏக வாக்கியம்தான், ரெண்டு பேரா சேர்ந்து சொன்னாலும் விஷயம் ஒன்னாதான் இருக்கும். பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து இவர் பாதி அவர் பாதின்னு சொன்னாலும் ஒரே விஷயம்தான், ஒரே அதிகரணம் தான் அப்படின்னு நீங்க சொன்னால் அப்ப இப்படி பண்ணலாம். சரி இருக்கட்டும் ஏக வாக்கியத்துவம். ஆனா ஏக வாக்கியத்திலையும் பிற்பாடு வந்த சச்சப்தத்தை வச்சு முன்னாடி சொன்ன அசச்சப்தத்துக்கு நீங்க அர்த்தம் சொன்னீங்க போன அதிகரணத்துல. என்ன உத்தர சச்சப்தாத் பிராச்சீன அசச்சப்தோ நீதா. ரெண்டு சப்தத்துக்கு விரோதம் வரைச்ச எது முன்னாடி எது பின்னாடி இருக்கு அப்படின்னு பார்த்து பின்னாடி எது வருதோ அதுக்கு பிராபல்யத்தை கொடுத்து அதை அனுசரித்து முன்னாடி சொன்ன அசச்சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிருக்கு. அப்படி பார்த்தா இங்கேயும் ஏவம் உத்தரஸ்மாத் கர்மசப்தாத் பிராச்சீன பிரம்மசப்தோ நேதவ்யா இது சங்கதி. இவன் கர்மான்னு தானே சொல்லியிருக்கான், எஸ்ய வைத்தத் கர்மான்னு. அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இந்த கர்மசப்தத்தை அனுசரிச்சு அந்த பாலாக்கி சொன்னானே பிரம்மத்தே பிரவாணி அப்படின்னு, அந்த பிரம்மசப்தத்துக்கு கர்மான்னு அர்த்தம் பண்ணிடுறது. அங்க நீ பண்ணலையா போன அதிகரணத்துல தத்தோவை சதுதாயத்தான அடுத்த வாக்கியத்துல சத்துன்னு வந்தது, அதனால அசத்வாயுத மக்ர ஆசிங்கிற இடத்துல அசத் சப்தம் இந்த சத்தை தான் சொல்றது அப்படின்னு. அதே மாதிரி அவன் பிரம்மதே பிரவாணின்னு ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் இந்த அஜாத சத்ரு சொல்றது பிராணவ சொல்லி கொடுக்குறாங்கிறது கர்ம சப்தத்தான நமக்கு தெரிகிறது இல்லையோ. அப்படியானா இதைத்தான் அவன் சொல்ல வந்தான்னா சொல்ல தெரியல, பாதியில நின்று போச்சு, இவன் தான் முடிச்சு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சமன்வயம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்கிறான். அதனால சங்கதி வருது, சங்கதி ஆயிடுத்து, விஷயம் ஆயிடுத்து. இப்ப பூர்வபக்ஷம் தத்ர விருத்தா கார்கீஹி ராஜ்ஞா ஜீவப்பிராணோபவர்ணனாத் வாக்கியைக்கேபி அவிருத்தார்த்தாத் விருத்தார்த்தா நியம்யதே. முதல் வாக்கியம் ஒரு யுக்தி, இரண்டாவது வாக்கியம் உத்தரார்த்தம் இன்னொரு யுக்தி. விருத்தா கார்கீஹி ராஜ்ஞா, ராஜா சொன்னத்துக்கும் கார்கியன் சொன்னத்துக்கும் விரோதம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ராஜா கார்கியன் சொன்னத்தை சொல்ல, கார்கியன் எதை சொல்லி கொடுக்குறேன்னு வந்தானோ அதை அவன் சொல்லி கொடுத்தான். பிரம்மத்தே பிரவாணின்னு அவன் எதை பிரம்மன் நினைச்சிருந்தானோ அவன் சொல்லி கொடுத்துட்டான். அவன் இதைத்தான் சொல்லி கொடுக்க வந்தான். அது முன்னாடியே அவனுக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? அவன் எதை சொல்லி கொடுக்கணும்னு வந்தானோ அதைத்தான் சொல்லி கொடுத்தான் இல்லையா. பிரம்மத்தே பிரவாணின்னு அவன் எதை பிரம்மன் நினைச்சிருந்தானோ அதை சொல்லி கொடுத்துட்டான்.
இப்ப கேட்கறவன் அது பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் பொறுப்பு இல்லை. இவன் நான் சொல்லி கொடுத்த வந்தது இதுதான்ப்பா, அதை உனக்கு சொன்னேன், உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சொன்னா அது என் மேல தப்பு கிடையாது. அப்ப என்னாச்சு, ராஜா இப்போ அவனுக்கு புதுசா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா அது கார்கிக்கு சொன்ன விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இது வேற அது வேற, இவன் சொல்ல வந்தது வேற, அவன் கேட்டது வேற, அவன் சொல்லி கொடுக்கிறது வேற, ராஜா சொல்லி கொடுக்கறது வேற. அதனால இத ரெண்டையும் ஏக வாக்கியத்தைங்கிறது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விருத்தமா இருக்கு. விருத்தா கார்கி, கார்கன் சொன்னதுக்கு விரோதமாக, அதாவது கார்கன் எதை சொன்னானோ அத அஜாத சத்ரு சொல்லி கொடுக்கல, வேறதான் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால ஜீவ பிராணோப வர்ணனா, ஜீவனையும் பிராணனையும் அஜாத சத்ரு சொல்லும் போது அந்த வாக்கியத்துல வருதுங்கிறத பார்க்கிறோம். அந்த வாக்கியத்தை மேல காண்பிக்க போறார். அதனால வாக்கியை கேபி, இரண்டும் வாக்கியம்னு வச்சிருந்தா ஒரே ஏக வாக்கியத்தை வச்சிருந்தாலும் கூட அவிருத்தார்த்தாத் விருத்தார்த்தா நியமியதே. ஒன்னு எடுத்துட்டா விரோதமா வேற பிரமாணாந்தர விரோதம் வருது, இன்னொன்னு எடுத்துட்டா பிரமாணாந்தர விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுக்கு நீங்க பிராபல்யம் கொடுப்பீங்க? மற்ற பிரமாணத்துக்கு விருத்தமா இருக்கு, அதுக்கா பிராபல்யம் கொடுக்கறது? விரோதம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் பிராபல்யம். அப்ப அந்த ரீதியில பாக்குறச்சே இங்க விரோதம் இல்லாதது எதுவோ மேல சொல்லக்கூடிய அதை வச்சுட்டு நீங்க சமன்வயம் பண்ணணும். இந்த சம்பூர்ணமான ஏக வாக்கியத்துவத்துக்கு அர்த்தம் தாற்பயம் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் வருது. வாக்கியக்கேபி அவிருத்தார்த்தாத் விருத்தார்த்தா நியமியதே. ஸ்லோக ரூபத்துல ரொம்ப சுருக்கமா சொன்னதை கொஞ்சம் விவரிக்கிறார். यद्यपि ब्रह्मते प्रवाणी इति प्रसिद्धज्ञे बालाकी, இந்த பாலாக்கி பிரசித்த பண்ணிக்கிறது என்னமோ பிரம்மத்தை சொல்லி கொடுக்கிறேன் தான் ஆரம்பிச்சது. ததாபி பிரதிஜாம் ந நிர்வகசி, ஆனா அவனால நிஜ பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க முடியல. அவன் எதை பிரம்மம் நினைச்சிருந்தான் அதை சொல்லிக் கொடுத்தான், ஆனா அது பிரம்மமே இல்லைன்னுட்டான் அஜாத சத்து. நீ சொன்னது பிரம்மம் கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சா பிரம்மஜானின்னு சொல்ல மாட்டா, அதனால வேற இன்னொன்று பிரம்மம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு அவன் சொல்லிட்டான். அதனால இவன் ஆரம்பிச்சது பிரம்மம் அப்படின்னு சொன்னாலும் அவன் அதை நிர்வாகம் பண்ண முடியல. அவன் வாக்கியத்துல பிரம்மசப்தம் இருந்தாலும் அந்த பிரம்மசப்தத்தினாலே முக்கிய பிரம்மத்தை எடுத்துட்டோமானால் இந்த பாலாக்கியால அதை சொல்லி கொடுக்க முடியல. அப்பிச்சோ அப்ப அவன் என்ன சொல்றான், ஆதித்ய புருஷா சந்திரமசி புருஷா ஏதமேவாகம் பிரம்மோபாச இதி அப்படின்னு அப்ரம்ம அபிததாதி இது பிராந்தா. அவன் நான் சொல்லக்கூடிய பிரம்மா அந்த ஆதித்யத்துல இருக்கா சந்திரத்துல இருக்கான் அப்படி எல்லாம் சொல்றான். ஆதித்யனே சந்திரனே இருக்கான்னு சொன்னாக்க அது ஒரு ஔபாதிக ரூபமா தானே இருந்தாகணும் இல்லையா? அதனால அது சரியான பிரம்மம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆகையால இவன் பிராந்தன், பாலாக்கி தப்பா தெரிஞ்சுட்டவன், தப்பா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். அதனால இவன் பிராந்தன். இவன் சொன்னத்தை நம்ம மதிப்பு கொடுத்து அதை பிராமணிகமா வச்சுட்டு மேற்கொண்டு நிர்ணயத்துக்கு எடுத்துக்கப்படாது அப்படின்னு இவன் ஏற்கனவே ஏமாந்து போனவன். இவன் சொன்னது பிரம்மதே பிரவாணின்னு சொன்னானேங்கிறதுக்காக அவன் சொன்ன வாக்கியத்தை வச்சுட்டு நம்ம மேற்கொண்டு அஜாத சத்ரு பிரம்மத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்மானம் சரியானதாக இல்லை. ஏன்னா பிரம்மதே பிரவாணின்னு உபக்கிரமம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா யாரு சொன்ன வாக்கியம்? பிராந்தன் சொன்ன வாக்கியம், அதுக்கு பிராமணியம் கொடுக்க முடியாது, கொடுத்தா தப்பா போகும். பிரம்மா இது அப்ரம்ம அபிததாதி பிராந்தோசௌ அசௌ பாலாக்கி இருக்கானே அவன் பிராந்தன் இது வதன் இல்ல தஸ்மாத் நைவ தத்வாக்கியாத் பிரம்ம பிரவிதி. ஆக இவனுடைய வாக்கியத்தினாலே இந்த பிரம்மத்தை தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா அவன் சொன்ன விஷயம்லாம் ஒண்ணும் பிரம்மம் இல்லை. அதே மாதிரி ராஜாச்ச யஸ்ய வை தத் கர்மா இது வதன் கர்ம சப்தஸ்ய சலனே ரூಢத்வேன பிராணம் கர்ம சம்பந்தினம் ஆஹ. இந்த கர்மா யாருடையதோ அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யஸ்ய வை தத் கர்மா.
கர்மானா என்னது? பிராரப்த கர்மா, புண்ணியம் பாவ கர்மான்னு சொன்னா அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. அசைவு இருக்க இந்த கர்மான்னு வச்சுக்கணும். வச்சிருந்தால் இப்படி வச்சுக்கலாம். இல்லே புண்ணியம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாட்டாலும் புண்ணிய பாப கர்மாங்கிறது பிரசித்தமா இருக்கு, லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு, பரோட்சமாவது அதை வச்சுக்கலாம்னு சொன்னால் வச்சுக்கோ, வேண்டாம் சொல்ல. ஆனா அந்த புண்ணிய பாப கர்மாங்கிறது கஸ்ய யாரோட சம்பந்தப்பட்டது? ஜீவனோட சம்பந்தப்பட்டது தானே. எஸ்யவா ஏதத் கர்மா, இந்த கர்மா யாருடையதோ அந்த ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. சபை வேதித்தது. அப்ப இந்த கர்மாலாம் யாரை சேர்ந்தது? ஜீவாத்மாவை சேர்ந்தது தானே. ஆக ஜீவாத்மான்னு அர்த்தம் இருக்கு. சலனாத்மகம் கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எதை சேர்ந்ததுன்னு கேட்டா அதுதான் பிராணம். பிராணம் இருக்கிறதான் அந்த சலனாத்மக கர்மா. அதனால பிராணனாவது வச்சுக்கணும். பிரம்மங்கிற அர்த்தத்தை இங்க எடுத்துக்க முடியாது, நிஜமா எடுத்துக்க முடியாது. அதுக்கு அனுகூலமாக இங்க சரியா இல்லை. அதான் ராஜா என்ன சொல்றான்? எஸ்ய வைதத் கர்மா சவை வைத்தவ்யா இது வதன் கர்ம சப்தஸ்ய சலனே ரூಢத்வேன கர்மா கிரியை அசைவு. இத வச்சு என்ன சொல்றான்னா பிராணம் கர்ம சம்பந்தினம் ஆக. இந்த கர்மங்கிற சப்தத்துக்கு ரூಢ்யா அர்த்தத்தை எடுத்துட்டு சமுதாய சக்தியை எடுத்துட்டு அதுக்கு காரணமான பிராணனை தான் அங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரம்மம் அப்படின்னு ராஜா நினைக்கிறான். அதிருஷ்ட லட்சணையாவா அதிருஷ்ட கர்த்தாரும் ஜீவம் இல்லை கர்மான்னு சொல்லி இந்த கர்மஜன்ய அதிருஷ்டம் இருக்கோ இல்லையோ புண்ணியம் பார்ப்பான், அதையாவது பரமானு சொல்லலாம். அதுக்கும் கர்ம சப்த பிரயோகம் இருக்கு வருது. அதை வச்சு லட்சணையா சொல்றதுன்னு வச்சுட்டோம்னா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அந்த அதிருஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டவன் ஜீவனானதுனாலே அவன் சொல்லி கொடுத்தது ஜீவ வீட்டிலே எஸ்ய வைத்த கர்மாங்கிறது அந்த ஜீவன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா, அதிருஷ்டத்தை வச்சுட்டோம்னா ஜீவன், சலனத்தை வச்சுட்டோம்னா ஸ்பந்தம்னு சொல்லுவோம் அசைவு, இதை வச்சுட்டோம்னா பிராணம். இதுல ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பூர்வபக்ஷம். நது கிரியதே இது வியுத்பத்தியா காரியமாத்திரஸ்ய கர்த்திரு பிரம்ம கதையதி. பூர்வபக்ஷத்துல அந்த கர்ம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறது இப்ப சொல்லிட்டார். ஒன்னா அதிருஷ்டம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும், இல்ல சலனம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஆனா சித்தாந்தத்துல எப்படி தெரியுமா? கிரியதே இது கர்மா. பகவான் சிருஷ்டி எதெல்லாம் சிருஷ்டி பண்ணினாரோ அதெல்லாம் கர்மா, உண்டாக்கப்படுறது. காரியம்னு அர்த்தம். காரியம்னா உற்பத்தியானது. ஆக எத்தனை வஸ்து உற்பத்தியானதோ ஜெகத்து பூரா அதுக்குள்ள வந்துடும். எஸ்ய வைத்தத் கர்மா. அதைத்தான் இங்க சொல்றார் ஜெகத்வாகித்வா. இந்த கர்மசப்தம் இருக்கு சம்பூர்ண ஜெகத்தை சொல்லக்கூடியதா இருக்கு புத்திரக்காரர் சொல்றான். அதை இங்க எடுத்துக்க முடியாதுன்னு பூர்வபக்ஷி சொல்லணும். ஏன்? நது கிரியதே இது வியுத்பத்தியா காரியமாத்திரஸ்ய கர்த்திரு பிரம்ம கதயதி ரூಢு சத்யாம் வியுத்பத்தேர யோகா. நீ பிரம்மங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும்னா இந்த கர்ம சப்தத்துக்கு கிரியதே இது கர்மா அப்படின்னு ஒரு விற்பத்தி காமிக்கணும், யோகா அர்த்தம் சொல்லலாம். இந்த அதிருஷ்டம் அல்லது ஸ்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கிரியத்தை எல்லாம் சொல்ல வேண்டாம், அது ரூಢம். அப்ப ரூಢ்யர்த்தம் இருக்கே அதுதான் பிரபலம். விற்பத்தினா யோகார்த்தங்கிறது அதை விட துர்பலம். ரூಢிர் யோகாத் பலியசி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையாலே ரூಢ்யர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். கர்மான்னு சொல்லி சலனத்தை எடுத்துக்கலாம், புண்ணியபாப கர்மாவை எடுத்துக்கலாம். இப்போ எதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு கேட்டா இப்ப பூர்வபக்ஷத்துல என்ன சொல்லணும்? பிரம்மம் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? பிரம்மமாக இருந்தால் இந்த கர்ம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்? காரியம் மாத்திரம் ஜெகத். அந்த காரியங்கிற அர்த்தம் இங்க எடுத்துக்க முடியாது. கர்ம சப்தத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் வர முடியாது. இதுதான் பூர்வபக்ஷம். ரூಢி அபரித்யாக பிரவருத்த லக்ஷணாம் உபேக்ஷ தத் பரித்யாக பிரவருத்த யோக அயோகாச்ச. இந்த ஒரு மீமாம்சா நியாயம் ஒண்ணு வருது. ஒரு பதத்துக்கு ரூಢ்யர்த்தம் இருக்கு, ஆனா அந்த ரூಢ்யர்த்தத்தை நம்மளால எடுத்துக்க முடியல வாக்கியத்துல. அப்படி இருக்கும்போது ரூಢ்யர்த்தத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒரு அர்த்தத்தை எடுத்துப்போம் இல்லையா? அந்த அர்த்தம் லக்ஷணையான்னு சொல்லுவோம், லட்சியார்த்தம்னு சொல்லுவோம். அந்த லட்சியார்த்தம் பலது இருக்கலாம்.
அதுலயும் ரூಢியர்த்தத்தை பரித்தியாகம் பண்ணாமல் சொல்லக்கூடிய லட்சணையால தெரியக்கூடிய அர்த்தமாக இருந்தால் இன்னும் வசதி. ரூಢியர்த்தத்தை மொத்தமா வேண்டான்னு தள்ளி விட்டுட்டு லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்தால் அது ஒரு கட்சி இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஜெகல் லட்சணான்னு சொல்றது. ரூಢியர்த்தத்தை மொத்தமா விடாமல் அதை அப்படியே சம்ரட்சிச்சு வச்சுட்டு அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் லட்சணையா அதை போதிக்கிறதாக வச்சிருந்தோமானால் அது முன்னாடி சொன்னதுக்கு தேவை. மொத்தமா விடுறதுக்கு பாதி சம்ரட்சணை பண்ணிக்கலாமே. அதனால அதுதான் பிரபலங்கிறார். ரூಢி அபரித்தியாக பிரவருத்த லக்ஷணாம் உபேக்ஷ தத் பரித்தியாக பிரவருத்த யோக அயோகாச்ச. ரூಢிய விடாமல் லட்சணம் சொல்றதுங்கிறது வசதி, அது பிரபலம். அதை பரித்தியாகம் பண்ணிட்டு நீ யோகார்த்தம் சொல்றதுன்னு சொன்னா அது ஒன்னும் அவ்வளவு பெருசா சிலாக்கியம் இல்லை அப்படின்னு. ஏவம் வாக்கியபேதே சதி நேஹ பிரம்மாதிகதி. அது அவனுடைய வாக்கியம், பாலாக்கியுடைய வாக்கியம், இது அஜாத்து சொல்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லி வாக்கிய பேதம் ஆகிறதுனாலே அதையும் இதையும் போட்டு சேர்த்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. यदि तु बालाकिम अब्रह्मणि ब्रह्माभिधायिनम् अपोद्य तदुक्ताद् विशेषं विवक्षोः अजातशत्रोरब्रह्माभिधानम् असंबद्धमिति मतम्. ஒரு சமயம் இப்படி நீ யோஜனை பண்ணினால், இந்த பிராணனை சொல்றது அல்லது ஜீவனை சொல்றது அப்படின்னு சொன்னால் இது நியாயமா இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, இவன் பிரம்மத்தே பிரவாணி அப்படின்னு இந்த பாலாக்கி வந்தாலும் அதாவது சொல்லிட்டானோ இல்லையோ, உனக்கு ஒன்றும் தெரியல, பிரம்மன் தெரியல, நீ சொன்னதெல்லாம் பிரம்மன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியாத பிராந்தன் நீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். அதனால பாலாக்கிம் அப்ரம்மணி பிரம்மாபிதாயினம், பிரம்மம் இல்லாத போய் பிரம்மம்னு சொல்லிவிட்டான், சொல்லிக் கொடுக்குறேங்கிறான். அப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற அவனை அபவாதம் பண்ணிட்டாரு. வேண்டாம்பா நீ சொல்லி கொடுக்காது அப்படின்னு நிறுத்தினார் இல்லையா. அப்போத்திய நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவர் வர, நீ சொல்லி கொடுக்காதே அது தப்பா இருக்கு, நான் உனக்கு சரியா சொல்லி தரேன் அப்படின்னு தானே வந்தாரு. இப்ப அங்கேயும் தப்பாவே சொல்லி கொடுத்தாருன்னா அப்ப வேஸ்ட் இல்லையா. அவன் சொன்ன தப்பே எடுத்துட்டு இருக்கான். அவன் ஒரு தப்பு சொன்னான், அது தப்புன்னு சொல்லிட்டு இவர் ஒண்ணு சொன்னா அதுவும் தப்பா இருந்ததுன்னா இதை சொல்லியே இருக்க வேண்டாமே அப்படிங்கறதுனாலே அது அப்படி இருக்கக்கூடாது, அது சரியான பிரம்மமாட்டாரு அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏவம் வாக்கிய சரி. यदि तो बालाकिम अब्रह्मणि ब्रह्माभिधायिनम् अपोद्य तदुक्ताद् विशेषं विवक्षोः अजातशत्रोः अब्रह्माभिधानम् असंबद्धम्. நீ சொன்னதை காட்டிலும் வித்தியாசமாக நான் சொல்லணும், நீ சொன்னதே நானே சொன்னேன்னா என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு விசேஷம் இருக்கு, அதை சொல்லணும்னு நினைக்கிறார் அஜாதசத்ரு. அப்படியானால் தர்ஹி தேனைவ பிரம்மைவ வர்ணனீயம். அந்த அஜாதசத்ரு இருக்கானே அவன் பிரம்மத்தை தான் சொல்லி கொடுத்தான். இவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்லி அவனுக்கே தெரிஞ்சிருச்சு பிரம்ம இவ நது வர்ணயத்தி, அப்படி சொல்லணுமோ இல்லையா. எந்த பிரம்மத்தை பத்தி நீ சொல்ல வந்தியோ அது உனக்கு சொல்ல தெரியலப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லிக் கொடுக்குறது என்னவா இருக்கும்? இவன் எந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க வந்தானோ அதுவா தானே இருக்கணும் இல்லையா. பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சுட்டு அவன் சொல்ல தெரியலேன்னு பேசாம இருக்கான் அப்படின்னா அதை விட்டுரும், நான் வேற ஏதாவது ஒண்ணு சொல்லித்தரேன் அப்படியா சொல்லுவா? அப்படி சொன்னா சம்பந்தம் இல்லை. ஆகையால் ஏக வாக்கிய பாவம் இருக்கிறதுனாலே இங்கே அவன் எதை ஆரம்பிச்சானோ அதுதான் அவனால சொல்ல முடியாது போனாலும் ராஜா சொல்லி முடிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அதான் ததுக்தாது விசேஷம் விவக்ஷோஹோ அஜாதசத்ரோஹோ அப்ரம்மாபிதானம். இவன் பிரம்மத்தை தவிர வேற என்னத்தையும் சொல்லி கொடுத்தான்னா அது அசங்கதமாயிடும், அசங்கதி ஆயிடும். அதனால அப்படி சொல்றாரு. அதனால தர்ஹி தேன பிரம்மீவ வர்ணனீயம். அப்போ இவன் சொல்லிக் கொடுக்கறது பிரம்மமாகத்தான் இருக்கணும், வேற இன்னொன்னு சொல்ல முடியாது. தத்து வர்ணயத்தி. ஆனா இவன் பிரம்மத்தை சொல்லவே கொடுக்கல. எப்படி உனக்கு தெரிஞ்சது அவன் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்டா, அவன் தான் சொல்லிட்டானே இதெல்லாம் யாரு பண்ணானோ இந்த கர்மா யார சேர்ந்ததோ அவதான் அப்படின்னு அவதான் தெரிஞ்சுக்கணான்னு. இந்த கர்மா யாருக்கு சொந்தமோ அவனை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டானே.
அதனால அவன் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு தெரியுது. யதா புருஷானாம் கர்த்தரு வேதனாய உபேதாய பாலாக்கே. வாயால சொன்னது அது ஏதோ லட்சணையா இருக்கலாம், அது மாத்திரம் இல்லை, செயல்லேருந்து காமிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், அதைதான் தெரிஞ்சுக்கிட்டான்னு இவன் சொன்னானோ இல்லையோ, உடனே பாலாக்கி சரி நீ சொல்லி கொடு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வந்துட்டான். அப்படி வந்தவனை அழைச்சிட்டு போய் இவன் எங்க அழைச்சிட்டு போறான்னா, அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான், சுஷுப்தியில இருக்கான். அவன்கிட்ட போய் அவனுக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு அவன் எழுந்திருக்கலன்னு சொன்ன உடனே அவனை உசுப்பி விட்டு எழுந்திருக்க வச்சு இவனுக்கு சொல்லிக் கொடுக்கான். அவன் தூங்கிட்டு இருந்தானே அப்ப முன்னாடி, அவன் தான் இப்ப எழுந்திருக்கான்னு சொல்லிக் கொடுக்கறது. அப்ப இதெல்லாம் என்ன தெரிகிறது, அவன் ஜீவாத்மாவை சொல்லிக் கொடுக்குறான்னு ஆச்சு. தூங்கிட்டு இருக்கன போய் எழுப்பி இவன் தான் நான் நீ சொல்ல வந்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் அது ஜீவாத்மா தானே. அப்ப பரமேஸ்வரன் அவனே சொல்லிக் கொடுக்கல, ஜீவாத்மாவை தான் அவன் சொல்லிக் கொடுக்குறான். ஆகையாலே பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறான்னா, இங்க கேட்க வந்தது உபதேசம் பண்ண வந்தது ஜீவாத்மா தான், இங்க பிரம்மா இல்லை. நது வர்ணயதி யதா புருஷாணாம் கர்த்தரு வேதனாய உபேதாய பாலாகயே யஷ்டிகாதோத்தாபிதம் ஜீவம் ஆத்மத்வேன போது. அவன் ஒரே தூங்கிட்டு இருக்கான், கூப்பிட்டு பார்த்தா எழுந்திருக்கல. உடனே ஒரு தடியை எடுத்து இப்படி இப்படி தட்டுறான் அவன் உடம்புல, எழுந்துக்கிறான். அப்ப எஷ்டிகாதத்தினால யார் எழுதுண்டா, ஜீவன் தானே. இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். சதி செய்வம் பிரம்மாபேதாத் பிரம்ம உக்தம். அப்ப எப்படி அவன் பிரம்மான்னு சொல்லலாம் இந்த ஜீவனை பார்த்தேன்னா, வாஸ்தவத்துல ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுதானே, அதை வச்சு பேசியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா இந்த பூர்வபக்ஷம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, ஏச்சங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.